ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா ருத்ரன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சகிப்புத்தன்மை. அதாவது இந்த விஷயம் எல்லாருக்குமே தேவை தான். உலகியல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டே சொல்லலாம். ஆனால் தனியாக உலகியல் வாழ்க்கைன்னு மட்டுமில்லை. இந்த சகிப்புத்தன்மையால் இறைவன் விஷயத்தில் கூட சில விஷயங்கள் எங்களுக்கு மாற்றமடையும். வாழ்வியலை மாறும்ட்டே சொல்லலாம். டோட்டலாக அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சகிப்புத்தன்மைன்றது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் அது சில பேர் இல்லை, பல பேருக்கு இல்லாமலே இருக்கும் வாழ்க்கையில். அந்த விஷயம் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையோட தத்துவத்தையே விளங்கப்படுத்தும். சகிப்புத்தன்மை. அதனால தான் அண்டையோட தலைப்பு நான் சகிப்புத்தன்மையும் உயிர் சக்தியின் மேம்பாடும். ஸோ இது என்னோட இறைவன் எடுத்து கொடுத்த விஷயந்தான். ஏன்னா இந்த ஹெட்டிங் என்னால் தீர்மானிக்க முடியாது. நான் எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்டையே விட்டுடுறது எந்த விஷயத்தையும். ஸோ அந்த விஷயத்தை அவங்க கிளியராக அதுக்குரிய சரியான விஷயமாக என்னட்ட கொண்டு வருவாங்க. ஸோ இதை பற்றி அவர் கதைக்க சொன்னதுக்கு காரணம், சகிப்புத்தன்மைன்றது உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனெண்டா இந்த உலகத்தில் இல்லாத விஷயமே சகிப்புத்தன்மை. என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது, அதை பொறுத்து கொள்ள முடியாது, எனக்கு இப்படி இருக்க இயலாது, நான் விரும்பின மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருப்பேன். இப்போ இப்படி எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த சகிப்புத்தன்மைன்றது நமக்கு இல்லாமலே போயிடும். சில விஷயங்கள் எங்களுக்கு தாங்குகிற சக்தி கூட இல்லாமலே போயிடும். ஆனால் இறைவன் விஷயத்தில், இப்போ இறைவன் இந்த எங்களை படைச்சிருக்கார் இல்லைன்னு இல்லை. ஆனால் எவ்வளோ விஷயத்தை சகிச்சுக்கொள்கிறேன். நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறோம் இந்த உலகத்தில். இந்த இயற்கைக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம். ஆனால் இந்த இயற்கை சகிச்சு கொண்டு தான் இருக்குது. இறைவன், இயற்கை, அண்டம், பிரம்மாண்டம் எல்லாம் உண்டு தான். ஸோ இதை நம்ம யோசித்து பார்க்கணும்டா, சகிப்புத்தன்மைன்ற விஷயத்தில் அவங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. நம்ம அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சிருக்கோமா எப்பயாவது? இந்த இயற்கைக்கு நம்ம எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறோம், ஒன்றா ரெண்டா? அதால் தான் மேற்கொண்டு கணக்கு விஷயங்கள் இயற்கை இப்போ சகிப்புத்தன்மையோடு இருந்தாலும் நம்மளும் திருந்தணும் இல்லையா? சில விஷயங்களை நம்மளும் மாற்றிக்கொள்ளணும் இல்லையா? அதுக்காக சில இயற்கை அனர்த்தங்கள் நடக்குது தான், இல்லைண்டு இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இயற்கை, அண்ட சராசரம், இறைவன் எல்லாருமே பொறுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இந்த பொறுத்து கொள்ளுதல்னு சொல்லுவோமே. நான் பொறுத்து கொண்டு தான் இருக்கிறேன், சில விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்ணி தான் இருக்கிறேன், பொறுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த விஷயத்தோட எல்லாம் ஈக்குவாலிட்டி தான் இந்த சகிப்புத்தன்மை என்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன், பொறுத்து கொண்டு தான் இருக்கேன்னு சொல்லுவாங்களே வார்த்தைகள். ஸோ இதுதான் அந்த சகிப்புத்தன்மை. சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறது. ஓகே, இந்த மாதிரி இருக்கா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கா, ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை பொறுத்துக்கொள்கிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்கா, எனக்கு மட்டாக்களால் ப்ராப்ளம்ஸாக இருக்கா, அவங்க எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்களா, ஓகே அதை இறைவன் பார்த்துக்கொள்வேன்ட்டு பொறுத்துக்கொள்வாங்க சில பேர். அதுதான் இது சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை நம்ம இறைவன் என்ற விஷயத்துக்கு முதல்ல உலகிலேயே நம்ம அதை சரிப்படுத்தணும். உலகிலேயே இறைவன் இந்த விஷயத்தை முதல்ல சரிப்படுத்துறதுக்கு பல வகையான விஷயங்களை காட்டுவேர், பல வகையான இன்னல்களையும் கொடுப்பேர். அப்போ தானே நம்ம சரி வருவோம். அப்போ நமக்கு அதை கொடுக்கும்போது நம்ம அதை பொறுத்து கொள்கிற தன்மையில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஏனெண்டா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் வாழ்க்கையோட முழுமையான புரிதலுக்குள்ளே நம்ம போவோம். என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாது, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் வாழ்வேன், இந்த மாதிரி தான் போய் சேருவேன், இப்படின்ட்டு யாருமே எதுவுமே இல்லை. ஸோ அந்த பொறுத்து கொள்கிற தன்மை எங்களுக்கு முழுமையாக வளர்ப்பேர் இறைவன். அந்த தன்மை எங்களுக்கு முழுமையான ரீதியில் வளர்ந்த பிறகு தான் நம்ம இறைவனையே அடைய முடியும். இப்போ சில பேர் அந்த தியாக உணர்வு, சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க, தியாக உணர்வு, இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் ஓகே அதை விட்டு கொடுத்து போகிறது, இதை விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி தன்னோட லைஃபையே சில பேர் விட்டு கொடுத்து போவாங்க. இப்போ அது முட்டாள்தனம்ன்ட்டு சில பேர் சொல்லலாம்.
ஆனால் அந்த சாக்ரிஃபைஸோட ஒரு ஒன்றிணைஞ்ச ஒரு பகுதி தான் இந்த சகிப்புத்தன்மை. தியாக உணர்வு என்ற விஷயமும் இந்த சகிப்புத்தன்மை என்ற விஷயமும் கிட்ட ஒரு ஈக்குவாலிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து போகிறன்ற அந்த விஷயமும் இந்த விஷயத்தை ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்படித்தான்ன்ற விஷயமும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த சகிப்புத்தன்மைன்றது அந்த தியாக உணர்வோட ஒரு கூட்டாளி மாதிரியே சொல்லலாம் கிட்டத்தட்ட. அந்த ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் போது, அந்த சகிப்புத்தன்மையை எங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளும் போது தான் இறைவன் என்ற விஷயமே எங்களுக்குள்ள முழுமையாக பிரதிபலிக்கும். எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போகிற ஒரு தன்மை, அது ஓகே இப்படியா, சரி ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி தான் நீ இப்படித்தான் இருப்பா இப்படித்தான் சொல்லி யாராவது எதுவும் சொன்னால் கூட, இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓகே நான் அப்படித்தான், சரி ஓகே அப்படியே இருக்கிறேன், பிரச்சனை இல்லை ரெண்டு. சில விஷயங்களை இப்போ சில பேர் கதைக்கும் போது எடுத்துரிஞ்ச மாதிரி கதைப்பாங்க, சில பேர் கதைக்கும் போது நார்மலாக கதைப்பாங்க. ஏன்னா மனிதர்களோட குணாதிசயம் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி போகிற ஒரு தன்மையில் இருப்போம் பாருங்கள். அது ஒரு சில பேருக்கு அந்த தன்மையில் இருக்குப்பாங்க. அதுதான் இந்த சகிப்புத்தன்மை, எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு போகிற தன்மை. இந்த தன்மை நம்ம உலகியலில் வளர்க்கும் போது இறைவன் என்ற விஷயத்தில் அது எங்களுக்கு முழுமையான விதத்தில் செயல்படும். அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ தியாக உணர்வுன்றது இறைவனுக்குரிய விஷயம்ன்ற மாதிரி சகிப்புத்தன்மை, இந்த இயற்கை அண்ட சராசரமே நம்மளோட விஷயங்கள் நம்ம படுத்துகிற பாடெல்லாம் சகிச்சு கொண்டு தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த பொறுமைன்ற தன்மை இருக்கும்போது, நம்ம பூலோகத்தில் இருக்கிற அந்த உயிர் அந்த பொறுமைன்ற தன்மையில் வரும்போது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? ஸோ அந்த பொறுமை ஓகே சகிச்சு கொள்கிற தன்மை அந்த உயிருக்கு வருதுண்டா, அந்த உயிர் ஒரு மேம்பட்ட உயிர், அதாவது ஒரு ஹையர் சோல்ஸ் கிட்ட தான் பார்ப்பாங்க. அது ஓகே, அது இன்னும் நல்ல முன்னேறிட்டு வருது, அது ஒரு முன்னேற்றம் தான். இப்போ நான் சொல்கிற இந்த சகிப்புத்தன்மைன்றது இறை பாதையிலேயே ஒரு முன்னேற்றகரமான ஒரு விஷயம். அதை நம்ம செய்யும் போது, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது நம்ம இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயமாகவே மாறுவோம். அந்த உயிரை மேலே இறைவன் இனியல்ன்ற ஒரு அன்பு மலையை பொழிவேர். ஏனண்டா அது எல்லாத்தையுமே சகிச்சு கொள்ளுது. ரெண்டாக்குள்ள அதுக்கு அந்த உயிருக்கு தேவையான விஷயங்களை அவரே முன்னிட்டு பார்ப்பேர். எந்த விஷயத்துலையும் அவரே இறங்கி வேலை செய்வார். ஏனண்டா அவங்களோட வேலையைத்தான் நீங்கள் ஒரு இன்னொன்று உயிர் பண்ணுது. ஸோ இறைவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போது என்ன நடக்கும்? அந்த உயிரோட விஷயங்களை அவர் பார்ப்பேர். ஸோ நம்ம இப்போ இங்கே விட்டு கொடுத்து பொறுத்து கொண்டு சில விஷயங்களை அனுசரித்து போகும்போது அங்கால அந்த உயிருக்குரிய தன்மைகள் படிப்படியாக இறைவன் விஷயத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு அந்த முன்னேற்றங்கள் எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் போக போக அது விளங்கும். ஏனெண்டா அது ஒவ்வொன்றையும் பொறுத்து கொள்ளுது. பூமாதேவிக்கு இணையாக இருக்கும் அந்த உயிரோட தன்மை. பூமாதேவியை நம்ம என்ன பாடுபடுத்துகிறோம் இந்த உலகத்தில்? நிலம் என்ற விஷயம் நாம் என்ன பாடுபடுத்துகிறோம், அதில் என்ன செய்யலை நம்ம, ஆனால் அவள் பொறுத்து கொள்றதானே. ஏனெண்டா ஒரு தாய், அந்த ஒரு மனப்பக்குவம் ஒரு உயிருக்கு வரும்போது அந்த உயிரை இறைவன் ஒரு தாய் ஸ்தானத்திலேயே பார்ப்பேர். ஓகே, அந்த உயிர் அதை என்ன சொல்கிறது, அதை தாங்கி பிடிக்கிற தன்மையில் இருக்குது, எதையும் சகிச்சு கொள்கிற ஒரு தன்மையில் இருக்குது. ஸோ அந்த உயிருக்கு தேவையான விஷயத்தை நான் பார்ப்பேன். அண்டு நம்ம சில விஷயங்களை யோசிக்கும் போது, சில பேரை பற்றி யோசிக்கும் போது, மற்ற உயிர்களோட தன்மைகளை நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஓகே என்று சொல்லி அக்செப்ட் பண்ணி போகும்போது நம்மளோட விஷயங்களை அங்கே இறைவன் முற்றுமுழுதாக யோசிப்பேர். ஸோ இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை உலகியல் ரீதியாக வளர்ந்து இறைவன் வசம் அது முழுமையாகி இறைவனால் நேசிக்கப்படும் போது எங்களுக்குள்ள பல மாற்றங்கள் உருவாகும். மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். எந்த விஷயத்தையும் உடைச்செறிஞ்சு போகக்கூடிய மனதைரியத்தை உருவாக்கும். அந்த
சகிப்புத்தன்மைன்ற ஒரு விஷயத்தால் நடக்கிற விஷயங்கள் இது. ஒரு தெளிவு, ஒரு என்ன சொல்கிறது, எதையும் பகுத்தறியக்கூடிய ஒரு முழுமையான ஒரு தன்மை. சண்டை பிடிக்க மாட்டோம் தேவையில்லாமல். நம்ம யோசித்து செய்வோம், எதையும் யோசித்து கதைப்போம். ஏனெண்டா அங்கே அந்த பொறுமை ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்குது. எங்களுக்குள்ள எங்களோட உடலுக்குள்ள, உயிருக்குள்ள, எங்களோட நினைவுகள், ஆற்றல், உணர்வுகள் என்று எல்லாத்துக்குள்ளேயும் அது வேலை செய்யும். வேலை செய்யும் போது நமக்கு பல நல்ல விஷயங்கள் உதயமாகும். அந்த அன்கான்ஷியஸ்லேயே கணக்கு விஷயங்கள் எங்களுக்கு உதயமாகி இறைவனோட அனுக்கிரகத்திலிருந்து, இன்ட்யூஷன் பவர்லேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாகும். உள்ளுணர்வு, ஏற்கனவே இதை பற்றி வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த தன்மைகள் எல்லாம் அந்த சகிப்புத்தன்மையால் மிகவும் வேகமாக எங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்குது. நம்ம அதை எதையும் தேடி போய் புதுசாக உருவாக்க தேவையில்லை. நம்ம இங்கே சில விஷயங்களை உருவாக்கும் போது, எங்களுக்குள்ள சில நல்ல விஷயங்களை உருவாக்கும் போதே இறைவன் படிப்படியாக எங்களோட ஆன்மாவோட உண்மையான தன்மையையும் அது எப்படி தன்னிட்ட முழுமையாக வந்தடையணும்ன்ற விஷயத்தையும் உருவாக்கி கொண்டே போவேர். அதுக்கு நம்மளை சில விஷயங்களை சரி பண்ணி கொண்டு வரோம். அதில் ஒன்று தான் இந்த சகிப்புத்தன்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையால் எங்களோட உயிர் ஆற்றல், அந்த உயிரோட தன்மை, ஆன்மாவோட தன்மை இறைவன் வசம் ரொம்ப ஆழமாகவே நெருங்கும். இறைவனுக்கு ஒரு செல்ல பிள்ளையாகவே பார்ப்பேன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உயிர், தன்னோட குழந்தையாகவே அந்த மாதிரி ஒரு நெருக்கமும் இருக்கும் இறைவனோட. நம்ம அதை கண்கூட காணலாம். சகிப்புத்தன்மையாக இருக்கும்போது பல விஷயங்கள் எங்களை அறியாமலே சரி பண்ணுவேர். அது மனிதர்கள் மூலமாகவும் இருக்கும், இறைவனே நேரடியாக வந்து கூட நடக்கும். அது அவங்களோட அந்த இறை நெருக்கத்தில் இருக்குது. அந்த விஷயம் இறை நெருக்கமாகவும் இருப்பாங்க, அதே நேரம் சகிப்புத்தன்மையாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் மிராக்கிள்ஸாகவே டெய்லி லைஃப்பில் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது வெளியே இருக்கிறவங்களுக்கு விளங்காது. ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கையில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கு. அந்த விஷயங்கள் சரியான முறையில் கொண்டு போகிறவங்களுக்கே நடக்கிற விஷயம் இது ஒவ்வொருத்தரும் செய்யும்போது அவங்களோட வாழ்க்கையில் அந்த மிராக்கிள்ஸை பார்த்து கொண்டே இருக்கலாம். நம்ம புதுசாக அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. மிராக்கிள்ஸை தேடி யாரும் போக தேவையில்லை. நம்ம சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை வளர்த்து கொள்ளும்போது இறைவன் மிராக்கிள்ஸை பூத்தூரமாய் தூவி விடுவார். இதுதான் உண்மை. அது எங்களுக்கு மிராக்கிள்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இறைவனே பூவை அள்ளி கொட்டுற மாதிரி எங்களுக்கு மேலே கொட்டிக்கொண்டே இருப்பார். அப்போ தான் எங்களுக்கு விளங்கும் நம்ம எவ்வளவு தூரம் ஒரு சரியான பாதையில் போகிறோம். ஸோ இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கிறோம் என்றது அப்போ தான் விளங்கும். அதுக்கு நம்மளை முதல்ல மாற்றிக்கொள்ளணும். சகிப்புத்தன்மைன்றது அந்த இறை பாதையில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயந்தான். அதால் பல விஷயங்கள் எங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் அந்த சகிப்புத்தன்மைன்ற விஷயத்தால். ஸோ நம்ம சில விஷயங்களை வளர்த்து கொண்டாலே போதும். புதுசாக போய் இந்த இறைவன் என்று சொல்லி அடையிறதுக்கு பதிலாக இறைவனை விரும்பி வரவேற்பாருங்க. இப்போ அன்னதானம் பண்ணுறது இறைவனுக்கு விருப்பம் என்ற விஷயம் இருக்குது உண்மையாகவே. அதே மாதிரி இப்போ நம்ம செய்கிற விஷயங்கள் தான். இப்போ உணவளிக்கிறன்றது இறைவனுக்கு விருப்பம் என்ற மாதிரி நம்மளை சில விஷயங்களில் மாற்றிக்கொள்ளும் போது அதுவும் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த உயிரை நெருங்குவேரா இல்லையா? அந்த உயிருக்கு அடுத்த கட்ட நிலையை காட்டி தன் வசமாக்கணும் என்று யோசிப்பேரா இல்லையா? அதுதான் நடக்குது. ஸோ நம்ம அதை விளங்கி கொள்கிற மனப்பக்குவத்துக்கு வரணும். நமக்குள்ள சில நல்ல விஷயங்களை விதைச்சு நம்மளும் அந்த இறைவனை நெருங்குறதுக்குரிய சரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ இது என்னோட இறைவன் காட்டின விஷயந்தான். புதுசாக ஒன்றும் நம்ம இறைவன் அடைகிறேன்னு சொல்லி கடினமான பாதைகள், பிரச்சனைகள்னு சொல்லி நம்ம யோசிக்கிறத விட நம்ம அந்த சில முக்கியமான விஷயங்களை சரி பண்ணி கொண்டே வரும்போதே இறைவனோட நெருக்கமும் அவரோட என்ன சொல்கிறது, பேருக்கு இறைவனோட நெருக்கம் நேரடியாகவே நடக்கும். நேரடியாகவே அவங்களோட அந்த கதைக்கிற தன்மை, அவங்கள உணர்கிற தன்மை இதெல்லாம் இருக்குது. இல்லைன்னு இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்குது. இறைவன் நெருக்கத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது.
என்னோடய லைஃப்லேயும் பல விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்தது தான் உங்களோட லைஃப்பில் நடக்கும்ன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அதால தான் நான் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லலை. ஸோ நீங்கள் விஷயங்களை மாற்றும்போது உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி கணக்க மிராக்கிள்ஸ் நடக்கும். இறைவனோட அந்த நெருக்கத்தை நீங்கள் கண்கூடாவே காணலாம். உங்களோட வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு போவீர். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு எல்லாமே காட்டுவீர். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்களோட லைஃப்பில் அவங்கவுங்க நினைக்கிற எண்ணங்களை பொறுத்து, அவங்க சகிப்புத்தன்மையை பொறுத்து, அவங்க பொறுமையை பொறுத்து, எப்படி அணுகிறாங்கன்றது பொறுத்து அவங்களுக்கு பல மிராக்கிள்ஸ் அவங்களோட வழியிலேயே நடக்கும். ஸோ அதால தான் ஒரு ஆளுக்கு நடந்ததை சொல்கிறல்ல யாரும். ஏனெண்டா அதுதான் நடக்கும்ன்ற விஷயம் அங்கே கொண்டு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு வேறு மாதிரி அது நடக்கலாம். அதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் சொல்லலை. பட் என் லைஃப்பில் நடந்திருக்குன்ற விஷயத்தால் தான் நான் இந்த விஷயத்தையே கதைக்க முடியுது உங்கள்கிட்ட. இல்லாட்டி என்னால் கதைக்க முடியாது. ஸோ சகிப்புத்தன்மைன்ற விஷயம் கணக்க விஷயங்களை வாழ்க்கையில் மாற்றும். இதை கண்கூடாவே காணலாம். ஸோ ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நான் சகிப்புத்தன்மை அதோட முக்கியத்துவம், இறைவனிட்ட அதோட முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவோட முக்கியமான ஒரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வித்யா ருத்ரன். நன்றி.